கடக ராசி ஜூன் 21 முதல் ஜூலை 22 வரை பிறந்தோருக்கான ராசி. இது நண்டு சின்னத்தால் குறிக்கப்படும் நீர் ராசி. சந்திரன் ஆட்சியாளராக இருப்பதால் இவர்கள் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் அன்பானவர்களாகவும் அதிக உள்ளுணர்வு கொண்டவர்களாகவும் குடும்பத்தின் மீது அதீத பாசம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். கடக ராசி முக்கிய அம்சங்கள்: ஆட்சியாளர் சந்திரன், மனோகாரகன். ராசி சின்னம் நண்டு, கிராப். உள்ளே மென்மையாகவும் வெளியே கடினமாகவும் இருப்பார்கள். தன்மை நீர் ராசி, உணர்ச்சிபூர்வமானவர்கள். பண்புகள்: அரவணைப்பு, பாதுகாப்பு உணர்வு மற்றும் உதவும் மனப்பான்மை மற்றும் கற்பனை திறன். 2026இல் கடக ராசி பொது பலன்கள். சுப பலன்கள்: இந்த ஆண்டு நீண்ட நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் முடிவுக்கு வரும். தொழிலில் முன்னேற்றம் மற்றும் சமூகத்தில் மரியாதை உயரும். பரிகாரம்: திங்கட்கிழமை சிவ வழிபாடு மற்றும் சந்திர தரிசனம் மன அமைதியையும் நன்மைகளையும் தரும். 2030ஆம் ஆண்டு வரையிலான கடகராசிக்காரர்களுக்கான முக்கிய கிரக பெயர்ச்சிகள் மற்றும் பொதுவான பலன்கள் இதோ. சந்திரன் ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு வரும் ஆண்டுகள் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஒருசேர வழங்கும். முக்கிய கிரக பெயர்ச்சிகள் 2025 முதல் 2030 வரை. அடுத்த சில ஆண்டுகளில் சனி, குரு மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்வில் முக்கிய திருப்பங்களை ஏற்படுத்தும். சனி பெயர்ச்சி: தற்போது அஷ்டம சந்திரனின் தாக்கம் இருந்தாலும் 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு மாறுவது பெரிய நிம்மதியை தரும். தடைகள் விலகி அதிர்ஷ்டம் தேடி வரும். குரு பெயர்ச்சி: 2025 மற்றும் 2027 ஆகிய ஆண்டுகளில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு சாதகமாக இருப்பதால் பொருளாதார வளர்ச்சி மற்றும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ராகு கேது: 2026 மற்றும் 2028இல் நடைபெறும் ராகு கேது பெயர்ச்சிகள் உங்கள் தொழில் மற்றும் லாபஸ்தானங்களை வலுப்படுத்தும். காலவாரியான பலன்கள்: 1. தொழில் மற்றும் வியாபாரம் வளர்ச்சி, கரியர் அண்ட் பிசினஸ். 2026-2027 அடித்தளம் அமைத்தல். சனியின் 9ஆம் இடத்து நகர்வு உங்கள் பாக்கியங்களை அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த நேரம். குறிப்பாக உணவு பதப்படுத்துதல், மாடர்ன் அக்ரி ஃபார்மிங் மற்றும் இயற்கை சார்ந்த பொருட்கள் விற்பனையில் பெரும் லாபம் உண்டாகும். 2028-2029 விரிவாக்கம். உங்கள் பிராண்ட் அல்லது நிறுவனத்தின் பெயர் வெளியுலகிற்கு தெரிய வரும். டிஜிட்டல் தளங்கள் மூலம் உங்கள் கருத்துக்களும் தொழில்களும் மக்களிடம் வேகமாக சென்றடையும். 2030 நிலைத்தன்மை. இந்த ஆண்டில் நீங்கள் ஒரு நிர்வாக நிலைக்கு உயர்வீர்கள். உழைப்பை விட திட்டமிடுதல் மூலம் அதிக வருமானம் ஈட்டுவீர்கள். 2. நிதி நிலைமை, ஃபைனான்சியல் growth. சொத்து சேர்க்கை. 2027 மற்றும் 2028 ஆண்டுகளில் நிலம் வாங்குவது அல்லது வீடு கட்டுவது போன்ற கனவுகள் நனவாகும். புதுமையான கட்டுமான முறைகளை கையாளுவீர்கள். பழைய கடன்கள். கடந்த காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த கடன்கள் 2026இன் இறுதிக்குள் முழுமையாக தீரும் வாய்ப்புகள் அதிகம். முதலீடுகள். நீண்டகால முதலீடுகள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 2030இல் இரட்டிப்பு லாபத்தை தரும். 3. கல்வி மற்றும் அறிவுத்திறன், ஸ்கில் டெவலப்மெண்ட். நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் 2026இல் அதை தொடங்குங்கள். ஆன்மீகம், தத்துவம் மற்றும் தொழில்நுட்பத்தை இணைத்து செயல்படுவதில் நீங்கள் வல்லவராக திகழ்வீர்கள். உங்கள் எழுத்துக்களுக்கும் படைப்புகளுக்கும் புக்ஸ் ஆர் KDP நல்ல வரவேற்பு கிடைக்கும். 4. குடும்பம் மற்றும் ஆரோக்கியம், ஃபேமிலி அண்ட் ஹெல்த். உறவுகள். சந்திரன் உங்கள் ராசிநாதனாக இருப்பதால் மனரீதியான பிணைப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும். ஆரோக்கியம். 2029இல் உணவு பழக்கத்தில் மட்டும் சிறு கவனம் தேவை. நீர்ச்சத்து மிக்க காய்கறிகளை சேர்த்துக் கொள்வது உங்கள் உடல் சூட்டை தணிக்கும். ஆண்டு வாரியான ஒரு பார்வை 2026-2030. ஆண்டு முக்கிய பலன். கவனிக்க வேண்டியவை: 2026 தடைகள் நீங்கி புதிய ஆரம்பம். தேவையற்ற பயத்தை தவிர்க்கவும். 2027 தொழில் விரிவாக்கம் மற்றும் லாபம். புதிய கூட்டாளிகளை நம்பும்போது கவனம். 2028 சொத்து சேர்க்கை, வாகன யோகம். கடின உழைப்பு தேவைப்படும் ஆண்டு. 2029 புகழ் மற்றும் கௌரவம் உயரும். ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவை. 2030 பொருளாதார சுதந்திரம், வெல்த் ஸ்டெபிலிட்டி.
திட்டமிடலில் நிதானம் அவசியம். வெற்றிக்கான ஆலோசனைகள் சக்சஸ் டிப்ஸ். திசைகள்: உங்கள் முக்கிய வேலைகளை செய்யும் அறையினை வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்குமாறு அமைத்துக் கொள்வது அதிர்ஷ்டத்தை தரும். பரிகாரம்: திங்கட்கிழமைகளில் வெண்மை நிற உணவுகள், பால் சாதம் போன்றவற்றை தானம் செய்வது உங்கள் மன வலிமையை அதிகரிக்கும். நிறங்கள்: மிக முக்கியமான சந்திப்புகளின் போது வெள்ளை அல்லது வெள்ளி நிற ஆடைகளை அணிவது உங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கும்.